நாமத்தினாலே உங்களை எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட தேவனை ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். பாருங்கள், கொஞ்ச நேரம் நம் தேவனை உயர்த்தி துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தை இந்த நாள்ல நாம் கேட்க போகிறோம். அப்படியே நாம் இருக்கிற இடங்கள்ல மற்ற எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு கண்களை மூடி முடியும் என்றால் கரங்களை உயர்த்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, இயேசுவே உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி அப்படியே தேவனை நோக்கி பார்த்து உயர்த்துவோமா? இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. தகப்பனே உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ராஜாதி ராஜனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. நல்ல தெய்வமே, இந்த நேரத்தில் நீர் இறங்கி வருவீராக. இயேசுவே, நாங்கள் ஒரு மனமாய் கூடி இருக்கிற அந்த வேளையில கர்த்தாவே நீர் தாமே இறங்கி வருவீராக. அப்பா, எங்களோடு கூட ஆண்டவரே, அப்பா எங்களோடு கூட இடைப்படும்படியாய் ராஜா எங்கள் மத்தியில் உலாவும்படியாய் இந்த வேளையில நீர் இறங்கி வருவீராக. உம்மை நாங்கள் மனதார வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம் ராஜா. இயேசுவே, நீங்க கடந்து வாங்கப்பா, நீங்க இறங்கி வாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுங்கப்பா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஓ எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே, நல்ல தெய்வமே, ஓ அன்பின் தெய்வமே, எங்கள் மத்தியில் நீர் கடந்து வருவீராக. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். ஒரு மனமாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வேற எந்த சிந்தையும் இல்லாதவர்களாய், ஆண்டவரை எந்த விதமான ஆண்டவரை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இந்த வேளையில் இல்லாதவர்களாய் ராஜா முற்றிலுமாய் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உமது முகத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இயேசுவே, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர் ஐயா. அப்பா, நீர் எங்களுக்காக பாரங்களை சுமந்தீர் அல்லவா? ஓ, எங்கள் குற்றங்கள் குறைவுகளை நீர் ஏற்றுக்கொண்டீர் அல்லவா? ஆண்டவரை, நீர் யாருக்கும் கடனாளி அல்ல. ஓ, நீர் யாருக்கும் பாரமும் அல்ல ஐயா. உங்களை போல இந்த உலகத்துல வேற ஒருவரும் இல்லை. உமக்கு இணையாக இந்த உலகத்துல ஒருவரும் வர முடியாது ராஜா. ஓ நல்ல தெய்வமே, பெரியவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வாய்களை திறந்து அப்படியாய் இருதயத்தில் தேவனை தரிசித்தவர்களாய் கர்த்தரை நோக்கி பார்த்தவர்களாய் உயர்த்த ஆரம்பிப்போம். தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே சர்வ சிருஷ்டிக்கும் மேஷமான, நீரே சர்வ லோகத்திற்கும் ஆண்டவர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி பாடுவோமா? ஓ, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. நாங்கள் உயர்த்துகிற இந்த இடத்துல நீர் இறங்கி வருவீராக. ஓ, வேதத்துல நாங்க வாசிக்கிறோமே, கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் ஓ அவரது பிரசன்னம் இறங்கி வரும் என்று வேதத்துல நாங்கள் வாசிக்கிறோம். இயேசுவே, ஓ உம்முடைய பிரசன்னம் இந்த வேளையில கடந்து வரட்டும்.
செய்ய போகிற மகத்தான கிருபைக்காய் நன்றி. முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் யெகோவா தேவன். சொல்லுவோமா? நாம் ஆராதிக்கிற தேவன் யெகோவா தேவன். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ஷம்மா. கூடவே இருக்கிறவர். ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட நம்மை தனியாக அவர் விடுவதே இல்லை. ஆமென். அநேக வேளைகள்ல நாம என்ன இருக்கிறோம் அல்லவா, நான் தனியா இருக்கிறேனே, என் கூட யாரும் இல்லையே, இந்த சூழ்நிலையில இந்த பிரச்சனையில நான் தனியா இருக்கிறேனே என்று இல்லை. யெகோவா ஷம்மா நம்மை ஒரு நாள் தனியாக விடுவது இல்லை. அவர் நம்ம கூடவே இருக்கிற தேவன். கரங்களை தட்டி நமக்கு தெரிந்த பாடலான ஒரு பாடலை பாடுவோமா? நீரே யெகோவா தேவன். நீரே
நம்முடைய கர்த்தர் மகிமைக்குரியவர். ஆமென். நம்முடைய தகப்பன் அவர் ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆமென். இன்னொரு பாடலை கூட பாட போகிறோம். தகப்பனே தந்தையே எனது தலையை நிமிர செய்கிறவர் நீர் அல்லவா என்று சொல்லி கரங்களை தட்டி பாடுவோமா? தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர்
ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாய் இருக்கிறார். எஸ், தலைமுறை தலைமுறையாய் நம்முடைய தேவன் தாம் ஆராதிக்கிற ஜனங்களுக்கு நன்மையை மாத்திரமே செய்து கொண்டிருக்கிறார். ஓ, தலைமுறை தலைமுறையாய் நன்மைகளை வருஷிக்க பண்ணி கொண்டிருக்கிற தேவன் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்மை சும்மா விட்டு விடுவாரா? ஓ, நம்மை சும்மா விட்டு விடுவாரா? விடவே மாட்டார். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினது போல, ஈசாக்கு வாக்கு பண்ணினது போல, யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினதை போல நிறைவேற்று
நெடு முழங்கால் படிட்டு கரங்களை 2 கரங்களை வானத்திற்கு நேராய் உயர்த்தி செபிங்க. மற்றவர்கள் இணைந்து செபிப்போம். ஓ, கடன் பிரச்சனை பயங்கரமான ஒரு பிரச்சனை. நாம் ஆராதிக்கிற தேவன் யாருக்கும் கடனாளி அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் யாருக்கும் கடனாளி அல்ல. அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். ஓ, அவர் ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை அள்ளி 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 தருகிற தேவன். ஓ, அவர் நம்முடைய தேவன் மாத்திரம் அல்ல, அவர் நமது பரம பிதாவா இருக்கிறார், பரம தகப்பனா இருக்கிறார். ஒரு அப்பா செல்வ சீமானா இருக்கும் பொழுது அவரது பிள்ளைகளாகிய நாம் மாத்திரம் எப்படி கடனாளிகளா இருக்க முடியும்? அறவே இருக்க முடியாது. ஓ, விசுவாசத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, கடன் பிரச்சனையை மாட்டி கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கு இந்த வேளையில நாங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிறோம் ஐயா, ஊக்கமாய் ஜெபிக்கிறோம். உண்மையாய் ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த வேளையில் இப்படி கடன் பிரச்சனை என் தலைக்கு மேல போயிட்டே என்று சொல்லி யாரெல்லாம் வருத்தி ஜெபிக்கிறார்களோ, ஓ, அவர்களை நீ கண்ணோக்கி பார்ப்பீராக, அவர்களை நீ கண்ணோக்கி பார்ப்பீராக என் தேவனே. நீ முதலாவது நீ அவரது உண்ணான ஆத்துமா, உண்ணான ஆவியில முதலாவது ஒரு தேடுதல் கிடைக்கட்டும், ஒரு தைரியம் கிடைக்கட்டும். இப்பொழுது ஆராதிக்கும் பொழுது, உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது, கண்களில கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது, கண்ணீரை காண்கிற தேவன், கண்ணீரை காண்கிற தேவன், அவர்கள் மத்தியில் கடந்து சென்று கண்ணீரை துடைப்பீராக, நீர் அரவணைப்பீராக. ரீபாலா மனக்கரி வரவர கத்தி கரவலரா. எஸ், பாரதினால இணைந்திருக்கிற ஆண்டவர் நிறைந்திருக்கிற அந்த உள்ளங்கள் தேசப்படட்டும். அந்த கடன் பிரச்சனைகள் மாறுவதற்கு வழி வாசல்களை நீர் திறந்தருளுவீராக. எந்தெந்த வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ இப்பொழுது துதித்து ஆராதிக்கிற இந்த வேளையில அடைக்கப்பட்ட அத்தனை வாசல்கள், அத்தனை கதவுகள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படட்டும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே, ஒருவரும் திறக்கக்கூடாதவைகளை பூட்டுகிறவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதவைகளை திறக்கிறவருமாய் இருக்கிற ஆண்டவர். இப்பொழுது கடன் பிரச்சனையோடு அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற அவர்களுக்கு என்னென்ன தடைகள், என்னென்ன வாசல்கள் பூட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அத்தனை கதவுகளையும் என் தேவன் இப்பொழுது நீர் திறப்பீராக. இயேசுவின் நாமத்தினால எந்த மனித முகத்தையும் இனி நான் ஓடி தேட மாட்டேன், எந்த மனிதனையும் போய் நான் கனியேற மாட்டேன் என்று யாரெல்லாம் உண்மையான ஒரு வைராக்கியத்தோடு இந்த நாளில் தீர்மானம் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் தயமாய் இறங்குவீராக, நீர் தயமாய் இறங்குவீராக ஐயா. தயமாய் இறங்குவீராக. ஏந்தி நின்ற கரங்களை இந்த நாட்கள்ல கொடுக்கும்படியாய் மாற்றுவீராக, நீர் மாற்றுவீராக. நீர் அப்படி மாற்ற போகிற தயவிற்காய் உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? அப்படி மாற்ற போவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாய் ஜெபிக்க போகிறோம். நெடு முழங்கால் படியிட்டு கையேந்தி ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம். யாருக்கெல்லாம் இந்த வாரத்துல தேவைகள் இருக்கிறது? எல்லாருக்கும் தேவைகள் இருக்கும். ஆனா அந்த தேவையை வெளியில சொல்ல முடியாத நிலைமையில இருக்கும். வெளியில வாயை திறந்து கட்டின கணவரிடத்திலேயோ கட்டின மனைவி இடத்திலேயோ கூட சொல்ல முடியாத பாரங்கள், தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை அப்படியே கர்த்தருடைய சன்னதியில ஊற்ற போகிறோம். கர்த்தருடைய சன்னதியில இறக்கி வைக்க போகிற 2 கரங்களை ஏந்தினவர்களாய், அப்பா, எனது தேவையை நீர் அறிவே, எனது தேவையை நீர் அறிவே. அப்பா, என் தேவையை என் கூட இருக்கிற குடும்ப உறவுகள் புரிந்து கொள்ள முடியாது, என் தேவையை என்னுடைய நண்பர் புரிந்து கொள்ள முடியாது. ஆனா என்னுடைய தேவையை அறிந்து அதை புரிந்து கொள்ள வல்லவர் நீர். என் தகப்பனே, எனது தேவையை ராஜா உங்க சமூக
இப்பொழுது உங்களோடு இணைந்து தேவனை ஆராதிப்பதற்கு மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு சில காரியங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். இந்த நாளில புதிதாக எங்களோடு நீங்கள் இணைந்து ஆராதிப்பீர்கள் என்றால் தயவு செய்து உங்களது தொலைபேசி எண்ணையும் உங்களது பெயர்களையும் எங்களது வாட்ஸ்அப் நம்பருக்கு, இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தெரியப்படுத்தலாம், அல்லது கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். இன்னுமாய் கூட அரசாங்கத்தில இருந்து மற்ற அறிவிப்புகள் வெளியாகும் வரையில் தொடர்ந்து நமது எல்லா ஆராதனைகளும் இதே போல ஆன்லைன்ல யூடியூப் சேனல்ல ஒளிபரப்பாகப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுது கூட நாம் கர்த்தருக்கு என்று படைக்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க போறோம். கர்த்தருக்கு என்று கொடுக்கிற அந்த காணிக்கைகளை நீங்க கரங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இல்ல ஒருவேளை நீங்க இப்பொழுது தனியாக ஒதுக்கி வைத்திருப்பீர்கள் என்றால் அதற்கு மேல கரங்களை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். அதே போல இந்த வாரத்துல இன்றிலிருந்து வருகிற சனிக்கிழமை வரை பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற தேவ பிள்ளைகள் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இருக்கிற இடங்களில அப்படியா எழுப்பி நிற்கவோ அல்லது முழங்கால் படியிடவோ நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மல்கியாவின் புஸ்தகத்துல, மல்கியா புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதில் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். இந்த புதிய வருஷத்துல நீங்கள் கொழுத்த கன்றுகளை போல நல்ல ஆரோக்கியமாய் நல்ல செழுமையாய் இருக்கும்படியாய் நாங்கள் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அந்த வார்த்தையை அப்படியே நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? அப்படியாய் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில கூட பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நாங்கள் ஆண்டவரே உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே, இந்த நாளில நாங்கள் ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த வசனத்தின் பிரகாரமாய் அப்பா அவர்கள் புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வார்களாக. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல, இந்த நாளில படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, இந்த காணிக்கைகளை நீர் ஆசீர்வதிங்க, நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க அங்கீகரிங்க ஆண்டவரே. நீர் அதை ஆண்டவரே நூறத்தனையாய் பெருகும்படியான கிருபைகளை தருவீராக. கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் தேவனோடு ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தையும் நான் தேவனோடு பாதத்துல உட்கார்ந்து ஜெபிக்கும் கர்த்தர் நம்மளுக்கு நேரத்தை தந்திருக்கிறார். கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு பாடலை நாம் பாடும்போது நம் ஆண்டவருக்கு நாம் கொடுத்து தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்கென்று கொடுக்கிறது ஒரு மனிதனுக்கென்று அல்ல. திரும்பவும் நான் சொல்லுவேன், தேவனுக்கென்று கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய்த்தான் இருக்க வேண்டும். நம்முடைய மனதில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறோம் என்ற எண்ணம் இருக்கும் என்றால் நிச்சயமாய் நம்முடைய நிலைகள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டாது. தேவனுக்கென்று ஒருவன் கொடுக்கும் போது தான், அப்படிப்பட்ட மனநிலைமையில ஒருவன் கொடுக்கும் போது தான் தேவன் அவனை ஆசீர்வதிக்க முடியும். அந்த ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நேரத்துல கூட நாம் ஒரு பாடலை நாம் பாடும்போது ஆண்டவருக்கென்று அந்த காணிக்கைகளை நாம் ஒப்பு கொடுப்போம். ஆமென். பாடுவோமா? Daasagari
மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், இன்றே ஆசரிப்போம். 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 அப்படி சொல்லுமா? கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், இன்றே ஆசரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், இன்றே ஆசரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பணிமனை கொள்கிற நல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பணிமனை நிறுத்தினார் நல்ல தேவன். பஞ்ச காலத்தில் வீரவையில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் வீரவையில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், இன்று ஆசரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், இன்று ஆசரிப்போம். சொல்லுவோம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், இன்று ஆசரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், இன்று ஆசரிப்போம். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம் தேவனுடைய வார்த்தைக்காக. கிருபை நிறைந்த நல்ல இயேசப்பா, இந்த நாள்ல உமக்கென்று கொடுத்திருக்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரும் மனுஷனுக்காக நாங்கள் கொடுக்கவில்லை, தேவனுக்காய் கொடுக்கிறோம் என்று சொல்லி செலுத்துகிறோம் என்று சொல்லி நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் செலுத்துகிற காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்துக் கொள்வீராக. கேட்க போகிற வார்த்தையை என் தேவன் தாமே நீங்க ஆண்டவரே ஆசீர்வதிங்க. அந்த வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும். நீர் பேச விரும்புகிறத எங்கள் செவிகள் ஆண்டவரே சாய்த்து கேட்டு ஆண்டவரே எங்களுடைய மனதுக்குள்ளாய் அவைகள் எப்போதும் நிலை கொண்டிருக்கும்படியாக எங்க வாழ்க்கையில் அவைகளை ஆண்டவரே அபியாசப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தந்தருளுவீராக. கேட்கிற வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையா இருக்கட்டும், மனுஷனுடைய வார்த்தையா இராதபடி ஆண்டவரே பூரணமுள்ள வார்த்தைகளா இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இந்த நாளில கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் இந்த நாளில கேட்போம். கர்த்தர் இந்த நாளில நம்மளோடு பேச இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். வாசிப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் இந்த நாட்கள்ல நம்முடைய சிந்தையை அவைகளுக்கு நேராய் திசை திருப்புவோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் இந்த நாட்களில் வாசித்து அவைகளுக்குள்ளாக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். வாசியுங்கள். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பூமி தன் பலனை தந்தது. இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம் அருமையான இந்த வேத வசனம் யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்றால் எலியாவை குறித்து சொல்லப்படுகிறது. எலியா நம்மளை போல பாடுள்ள ஒரு மனிதனாய் இருந்த போதிலும், இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு சராசரி உங்களை என்னை போல ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு மனுஷனாய் இருந்த போதிலும், அவன் கட்டளையிட்டு இருந்த போது 3 வருஷமும் 6 மாதங்களும் மழை தேசத்தில் பெய்யாமல் இருந்தது.
மறுபடியும் அவன் ஜெபித்தான். ஜெபத்தினுடைய விளைவு கட்டப்பட்டிருந்ததான மழை திரும்பவுமாய் பெய்யும்படியாய் காணப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், ஜெபத்தை குறித்து சொல்ல முடியும். எலியாவை குறித்து நாம் பார்க்கும் போது, எலியாவை குறித்து நாம் தியானிக்கும் போது, கேள்விப்படும் போது நம்மளுக்குள்ளாய் ஒரு உணர்வு, நம்மளுக்குள்ளாய் ஒரு எழுப்புதல் உண்டாகக்கூடியதான ஒரு உணர்வை தூண்டக்கூடிய காரியங்கள் காணப்படுகிறது. ஏனென்றால் எலியா ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன். எலியா ஜெபத்தினால் எல்லாவற்றையும் சாதித்தவன். எலியா ஜெபத்தை கொண்டு தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தி அற்புதங்கள் அடையாளங்களை காட்டின ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில ஜெபத்தினுடைய வல்லமையை குறித்து இந்த நாட்கள் நாம் பார்க்க போகிறோம். எலியாவை குறித்து நாம் பார்க்கும் போது அவனுடைய பெயரிலே சொல்லப்படுகிறது யெகோவாயின் கடவுள், யெகோவாயின் தேவன் என்று சொல்லி அடையாளத்தோடு காணப்படுகிறது. ஆமென். அவன் கிறிஸ்துவுக்கு முன்பு 9ஆம் நூற்றாண்டிலே அவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு தீர்க்கதரிசியாய் வல்லமை பெற்ற காரியங்களை செய்கிறவனாகவும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவ நாம மகிமைக்கென்று வெளிப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். ஆமென். அநேகர் அற்புதங்களை செய்திருக்கிறார்கள், அநேகர் அடையாளங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் அநேகர் தேவனை மையப்படுத்தாமல் செய்தது உண்டு. ஆனா இந்த தீர்க்கதரிசி தேவனை மையப்படுத்துகிறவனாகவே மையப்படுத்துகிறவனாகவே செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இவனுடைய வாழ்க்கையில இவன் ஒரு ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறான். இவன் ஜெபித்து கட்டளையிட்ட போது அவைகள் என்ன செய்கிறது? மழை பெய்யாமல் காணப்படுகிறது. ஜெபித்து மறுபடியும் கட்டளையிட்ட போது மழை பெய்கிறவைகளாய் இருக்கிறது. ஜெபம் பெரிய ஒரு சாதிப்பை ஏற்படுத்தும். நாட்களிலே ஜெபத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஏதோ மலைகளை போல உறைந்த பனிகளை போல கரைந்து போயிற்றே என்று சொல்லி நினைக்க வேண்டாம். ஜெபம் நிச்சயமாய் சாதிக்காமல் விடுவதல்ல. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் ஒரு காரியத்தை செய்யாமல் போகிறதல்ல. ஆகையால் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக இந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கிறிஸ்துவானவர் நம்மளுக்குள்ளாய் ஒரு புதிய ஒரு உந்துதலை உணர்வை ஏற்படுத்துகிறார். ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். இந்த நாட்களிலே ஜெபியுங்கள். தேவனோடு காணப்படுகிற அந்த ஒரு ஆவியை உடையவர்களாய், தேவனோடு கலந்து காணப்படுகிற ஒரு எண்ணம் உடையவர்களாய் காணப்படுங்கள். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பார்க்கிறோம் இந்த எலியாவுடைய வாழ்க்கையில சோர்வுகளும் காணப்படுகிறது, சோதனை வேளைகளும் காணப்படுகிறது, பயம் நிறைந்த காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அந்த வேளையிலும் ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான், தேவனிடத்திலே காணப்படுகிறான். எலியா தேவனிடத்திலே காணப்பட்டது நிமித்தமாய் சோர்வையும் ஜெயிக்கிறவனாய் காணப்படுகிறான். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில எலியாவை குறித்து கர்த்தர் அநேக காரியங்களை, அவனுடைய ஜெபங்கள் அவனுடைய வாழ்க்கையில வெற்றிக்கு அடையாளமாய் காணப்பட்டதான ஜெபத்தின் விதமானது, சூழ்நிலைகளில் எப்படியெல்லாம் ஜெபத்தை செய்தான் என்று சொல்லி தேவன் இந்த நாட்களில் நம்மளோடு பேச இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம் எலியா வேதாகமத்தில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டு காலத்துல மாத்திரம் ராஜாக்கள்ல வாசிக்கிறது மாத்திரம் அல்ல, புதிய ஏற்பாட்டுல யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம். ஆமென். பாருங்க, அங்க ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய தன்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் இந்த எலியா. அவனுடைய சாட்சிகள், அவனுடைய காரியங்கள், அவனுடைய ஜெபத்தின் வெளி காரியங்கள் அப்படிப்பட்ட ஒரு தன்மையாய் புதிய ஏற்பாட்டுல கூட யாக்கோபின் நிருபத்துல கூட சொல்லப்படுகிறவைகளாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்படியாய் தன்னுடைய சீசர்களை அழைத்துக் கொண்டு மறுரூப மலைக்கு போன போது அங்க பார்க்கிறோம், இயேசு சீசர்களோடு ஆண்டவர் சீசர்களோடு போய் இருந்து ஜெபிக்கிறார். பின்பு அவர் சற்று அப்புறமாய் போய் மலையில போய் ஜெபிக்கும் போது ஒரு பெரிய
பெரிய பிரகாசம். அங்க பார்க்கும் போது என்ன செய்யப்படும், தேவன் மறுரூபமாக்கப்படுகிற ஒரு நிலைமை உண்டாகிறது. அங்க இப்ப சீசர்கள் சொல்லுகிறார்கள், ஓ நாம் எலியாவை கண்டோம் அல்லவா என்று சொல்லுகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. நாம் எலியாவை கண்டோம், நாம் மோசேயை கண்டோம் என்று சொல்லி அந்த சீசர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய ஜெப வாழ்க்கையில கூட, ஜெப நேரத்துல கூட அவருக்குள்ளாக அந்த எலியாவினுடைய காரியம் வெளிப்பட்டதை சீசர்கள் பார்க்கக்கூடிய ஒரு தன்மைகள் காணப்படுது. இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படும் போது கூட அவர் கத்தி அவர் சொல்லுகிறார், ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று சொல்லும் போது கூட அநேகர் பார்க்கிறார்கள், ஓ இவன் எலியாவை கூப்பிடுகிறான் அல்லவா. இயேசு என்பவர் சிலுவையில தொங்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர் இப்பொழுது யாரை கூப்பிடுகிறார்? பழைய ஏற்பாட்டு காலத்துல காணப்படுகிற தீர்க்கதரிசியை விளங்கின எலியாவை கூப்பிடுகிறார் என்று சொல்லி எலியாவை கூப்பிடுகிறார். என்ன நடக்குது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொல்லி காணப்படுகிறார்கள். ஆமென். இவர் எலியாவை கூப்பிடுகிறார் என்று சொல்லி ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே, எலியா என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கேட்கும் போது, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில ஜெபிக்கிற வேளையில மறுரூபமாக்கப்படும் போது சீசருடைய கண்கள்ல தென்பட்டது எலியாவும் அந்த நாட்கள்ல மோசேயும் பார்க்கிற ஒரு நிலைமை காணப்பட்டதை போல இந்த நாட்கள் நம்மளுடைய ஜெப வாழ்க்கை எலியாக்குள்ள இருந்ததை போல நம்முடைய வாழ்க்கையில் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாட்களில் எலியா அநேக காரியங்களை சந்திக்கிறார். ஆகையால் தான் சொல்லப்பட்டுகிறது, அவன் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன். ஆமென், அல்லேலூயா. இந்த நம்மளை போல வாழ்க்கை வாழ்ந்தவன், நம்மளை போல இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளை சந்தித்தவன் தேவனிடத்தில் எப்படிப்பட்டவனாய் இருந்தான், அவன் எப்படி ஜெபிக்கிறவனாய் இருந்தான், அந்த ஜெப நிலைகள் எப்படிப்பட்ட நிலைகளும் தன்மை உடையவைகளுமாய் இருந்தது. அதனால் அந்த ஜெபத்தினுடைய விளைவுகள் எப்படியெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில காரியத்தை செயல்பட வைத்தது என்பதை நாட்கள் தேவன் நம்மளுக்கு சுட்டி காண்பிக்கிறார், நம்மளுக்கு போதிக்கிறார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஜெபங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான சிறந்த தன்மைகள், ஜெபத்தினுடைய வலிமையை நாம் உணரத்தக்க காரியங்களை கர்த்தர் நம்மளுக்கு செய்து தர போதுமானவராக இருக்கிறார். இந்த நாட்களில் முதலாவதாய் நாம் பார்க்க போகிறோம், ஒரு 3 காரியத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். எலியாவுடைய வாழ்க்கையில பார்ப்போம் என்றால் 5க்கு மேற்பட்ட காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த நாட்களில் நேரம் குறுகினபடியால் 3 காரியத்தை இந்த நாட்களில கர்த்தர் நம்மளுக்கு சுட்டி காண்பித்து நம்மளோடு பேசுவாராக. வேதாகமத்தை திருப்புங்கள். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசியுங்கள். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியானாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். இங்கே பார்க்கிறோம், எலியா ஆகாப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாக்கு முன்பதாய் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் இப்படியாக வைத்துக் கொள்வோம், எலியா தேவனுக்கு முன்பதாக அல்ல, ஒரு மனுஷனுக்கு முன்பதாய் பேசுகிறவனாய் இருக்கிறான். அங்க மனுஷனுக்கு முன்பதாய் பேசும்போது அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், என் வாக்கின்படி அல்லாமல் இந்த தேசத்துல மழை பெய்யாதிருக்கும் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனுடைய அதிகாரத்தை கொண்டு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் என்னுடைய ஆண்டவர் நம்மளுக்கு இன்றைக்கு உரைக்கிற ஒரு காரியம், முதலாவது காரியம் என்னவென்றால், அவர் எலியா மனுஷனுக்கு முன்பதாய் பேசப்படுவதற்கு முன்பதாக, மனுஷனுக்கு முன்பதாய் தன்னுடைய வைராக்கியமான காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு முன்பதாக அவன் சொல்கிறான்,
தேவனுக்கு முன்பதாய் நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில இவைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், மனிதனுக்கு முன்பதாய் பேசுவதற்கு முன்பதாய் நாம் தேவனிடத்தில் பேசுகிற பிள்ளையாய் இருக்க வேண்டும். தேவனிடத்தில் ஜெபித்து மனிதனிடத்தில் பேசுகிறவர்களாய் காணப்படும் போது நம்முடைய காரியங்களை கர்த்தர் நற்செயல்கள் விளங்கத்தக்கதான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நாம் இங்க பார்க்கிறோம், எலியா ஆகாப்பு கிட்ட பார்த்து சொல்றான், ஆகாப்பே, இன்னைக்கு நான் கட்டளை இடாம இனிமேட்டுக்கு தேசத்துல மழை பெய்யாது என்று தேவனுக்கு முன்பதாய் நிற்கிற நான் சொல்லுகிறேன். அப்படி என்றால் எலியா இவனிடத்தில் பேசுவதற்கு முன்பதாக தேவனிடத்தில் நிற்கிற மனுஷனாய் இருக்கிறான். நாட்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தேவனுக்கு முன்பதாய் எப்பொழுதும் இருக்கிறேன்? நம்மளை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். நம்மளை நாம் இந்த நாட்களில நாம் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பதாய் நிற்கிற ஒரு பிள்ளையாய் இருக்கிறோமா? தேவனையே நினைக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோமா? தேவனையே சார்ந்து காணப்படுகிற ஒரு பிள்ளையாய் இருக்கிறோமா? அங்க பார்க்கிறோம், எலியா சொல்லுகிறான், எப்பொழுதும் தேவனுக்கு முன்பதாய் நிற்கிற நான், மனுஷனாய் இருக்கக்கூடிய ராஜாவாய் இருக்கக்கூடிய அந்தஸ்துடைய ராஜாவே, ஆகாப்பே, நீர் கேளும், நான் வாயை விட்டு சொல்லாத வரைக்கும் மழை இனிமேட்டுக்கு பெய்யாது. நீர் ராஜாவா இருங்க, நீர் பெரிய அந்தஸ்துடையவர்களா இருங்க, நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஜெபிக்கிறவனா இருக்கிற நான், தேவனோடு பேசுகிறவனா இருக்கிறபடியால் நான் சொல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காது என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார். இதற்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று தேவன் நம்மளுக்கு சொல்லுகிறார் என்றால், நாம் மனிதனிடத்துக்கு பேசுவதற்கு முன்பதாக தேவனிடத்தில் பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எலியா ஆகாப்பு ராஜாக்கு முன்பதாய் பேசுவதற்கு முன்பதாக அவர் தேவனிடத்தில் பேசிக் கொண்டிருந்தபடியால் தான் திட்டமும் தெளிவுமாக ராஜாவுக்கு முன்பதாகவே பேசக்கூடிய ஒரு தைரியம், ராஜாவுக்கு முன்பதாகவே சவால் விடக்கூடிய ஒரு காரியம், ராஜாவால் செய்ய முடியாத ஒரு காரியம் கண்டிப்பா என் வார்த்தையினால் அன்றி நிச்சயமாய் உங்க வார்த்தையினால மழை பெய்யாது என்று சொல்லி திட்டமுமாய் சொல்லுகிறான். இந்த நாட்களில் இந்த உலகத்துல நம்ம எத்தனையோ தடவை மனுஷனிடத்தில் போய் முதலாவது பேசுகிறோம். மனுஷனிடத்தில் நம்முடைய தேவைகளை முதலாவது சொல்லி விடுகிறோம். தேவனிடத்தில் முதலாவது சொல்ல வேண்டும். தேவனிடத்தில் முதலாவது நம்முடைய காரியங்களை தெரிவிக்க வேண்டும். தேவனிடத்தில் முதலாவது கொண்டு போய் சேர்க்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை ஏதோ நானா சொல்லுகிறேன் என்று சொல்லாதபடி, நானா ஃபேஸ் பண்றேன் என்று சொல்லி, நானா எல்லா காரியத்தையும் எதிர்நோக்கிறேன் என்று சொல்லி சுயநலமா இருக்காம தேவனிடத்தில் முதலாவது சொல்லுகிறவர்களாய், தேவனுடைய சமூகத்தில் நிற்கக்கூடியவர்களாய், தேவனுடைய சமூகத்தில் முதலாவது ஜெபிக்கிறவர்களாய் நின்று கொண்டு மனிதனிடத்தில் நாம் எதிர்நோக்குகிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. திரும்பவும் நான் சொல்லுகிறேன், நாம் தேவனிடத்தில் நின்று மனிதனுக்கிட்ட போய் நாம் ஜெபித்து விட்டு மனுஷனிடத்துல போய் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும் போது கர்த்தர் மனுஷனுக்கு முன்பதாய் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். அமெரிக்க தேசத்துல பிரசிடண்டா இருந்ததான ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்லக்கூடியவருடைய காரியத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். அவர் எப்பொழுது பிரதமராக பொறுப்பெடுத்தாரோ அப்பொழுது அவர் வேதாகமத்தின் மேல் தன்னுடைய கைகளை வைத்து அவர் அநேக வாக்குறுதிகளை சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு தான் தன்னுடைய பொறுப்பை, தேசத்தினுடைய பொறுப்பை எடுக்க ஆரம்பித்து மக்களோடு பேசுகிறவராய் காணப்பட்டார். பாருங்கள், அதனுடைய விளைவு தான் இந்த அவர் அது இன்னொன்று சொல்லப்படுகிறது. அவர் காலையில எழும்பின உடனே வேதாகமத்தை எடுத்து படித்ததுக்கு பிற்பாடு தான்
எந்த ஒரு பேட்டியா இருந்தாலும், எந்த ஒரு போன் காலா இருந்தாலும், எந்த ஒரு நபர்கள் சந்திக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் பேசும்படியாய் கடந்து போவாராம். முதலாவது தேவனிடத்தில் பேசிவிட்டு தான் பிற்பாடு மனிதர்களிடத்தில் பேசுகிறவர்களாய் காணப்பட்டார். உலக மனுஷனிடத்தில் பேசுகிறவராய் காணப்பட்டார். காரணம், விளைவு என்ன தெரியுமா மாறினதாம்? தேசத்துல இருந்ததான அநேக காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு தேசம் உலகத்தில் முன்னேறி எழும்பக்கூடியதான, இவருடைய ஆட்சியின் காலத்தில் தேசம் நல்ல முன்னேறி எழும்பக்கூடியதான காரியங்கள் பிரதிபலனாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக காரியங்களை சாதிக்க முடியாமல் அநேக காரியங்கள தோல்வி அடைகிறது. மனுஷனுக்கு முன்பதாய் நம் தலைக்குனிவு ஏற்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் நாமளாகவே எடுக்கிற முடிவுகள். நாம் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் முதலாவது தேவனிடத்தில் பேசாமலும் தேவன் சொல்கிற காரியத்தை கேட்காமலும் நாம் செயல்படும் போது அந்த காரியம் நன்மைகளாய் இருக்கிறது இல்ல. ஆகையால் இந்த நாட்களை கர்த்தர் சொல்கிறார், எலியா தேவனிடத்தில் ஜெபிக்கிறவனாய் நின்றபடியால் அவன் ஆகாப்பு கிட்ட சொன்னத அவன் ஆகாப்புக்கு முன்னாடி சொல்லி மழையை நிறுத்துறான். அந்த மழை 3 வருஷமோ 6 மாசமோ பெய்யாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஜெபிக்கிறவன் வாயிலிருந்து வர வார்த்தைய தேவன் கனப்படுத்துகிறாரு. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வார்த்தை மங்கி போக ஆண்டவர் விடமாட்டாரு. உங்க வார்த்தைய நிச்சயமாய் விளங்க செய்வாரு. ஆமென். ஜெபிக்கிறவர்கள் நீங்கள் ஆசீர்வதிப்பீர்கள் என்றால், அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாய் காணப்பட்டான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம் என்ன? நீ எவர்களை ஆசீர்வதிக்கிறியோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அப்ப ஜெபிக்கிற நாம் எவர்கள் மேல் கரங்களை வைத்து எவர்கள் நல்லா இருக்கட்டும் சொல்லி சொல்றோமோ அவர்களை தேவன் நல்லா இருக்க வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கிறதுனால அல்ல, நாம் தேவனிடத்தில் முதலாவது நாம் சொல்லுகிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தர் நமது காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். ஆமென். மோசேயை எடுத்துக்கொள்ளுங்கள். எகிப்துல 10 வாதைகள் காணப்பட்டது. பார்வோன் ராஜாக்கு முன்பதாய் போய் நின்று அவன் பேசுகிறவனாய் காணப்பட்டான். ஆனா அவன் ஒவ்வொரு தடவை பேசுறதுக்கு முன்பதாக கர்த்தரிடத்தில் போய் நின்று கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்வோன் கிட்ட போவான். பார்வோன் கிட்ட போன போதெல்லாம் பார்வோன் விடுகிறேன் என்று சொல்லுகிறான், விடுகிறேன் என்று சொல்லுகிறான். அந்த வியாதிகள் மாறக்கூடியதான வல்லமைய ஆண்டவர் மோசேக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். மனுஷனாய் இருக்கக்கூடியதான பார்வோன் ராஜாக்கு முன்பதாய் 10 வாதைகளை மாற்றி போடக்கூடியதான வல்லமையை தேவன் மோசேக்கு கொடுத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். மோசேயை மேற்கொள்ளும்படியாக அநேக மந்திரவாதிகள் பார்வோன் கிட்ட எழும்புகிறாங்க. நீ கோலப்பட்டாதான் கோல் பாம்பா மாறுமா, அதை காட்டுல நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி பார்த்து கோல போட்டாங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? ஜெபிக்கிறவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு போய் நின்று மனுஷனுக்கு முன்னதாக நிக்கிறவனை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடுகிறது அல்ல. இவன் போட்டதும் கோலுதான், மந்திரவாதிகள் போட்டதும் கோலுதான். ஆனா தேவனிடத்தில் ஜெபிக்கிறவன் போட்ட கோலானது சர்ப்பமாய் மாறி அந்த சர்ப்பத்தை, மந்திரவாதிகளுடைய சர்ப்பத்தை விழுங்கிற்று என்பதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிற உங்களை பிசாசு ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது. ஜெபிக்கிற உங்க குடும்பத்தை பிசாசு ஆளுகை செய்ய முடியாது. ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்க்கைய ஒரு நாளும் கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடாதபடி, உங்களுடைய வாழ்க்கையில மனுஷர்கள் ஆளுகை செய்யாதபடி தேவன் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆகையால் உங்க வாழ்க்கையில முதலாவது மனுஷன் கிட்ட, ஆகாப்பு கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி, பார்வோன் கிட்ட போய் பேசுறதுக்கு முன்பதாக, மந்திரவாதி கிட்ட போய் நிற்கிறதுக்கு முன்பதாக, சக மனுஷர்களுக்கு முன்பதாய் நிற்க போகிறதுக்கு முன்பதாக தேவனிடத்தில் நின்ற எவர்களும் அவருடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்காமல் போகாமல் விட்டதில்லை. நாட்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி. எத்தனை பேர் நீங்க சொல்லுகிற காரியம் வாய்க்கும் என்று சொல்லுகிறீங்க? ஆமென். அல்லேலூயா. வாய்க்குமா? வாய்க்கும். ஆமென். அல்லேலூயா. நாட்கள்ல அடுத்ததாக முதலாவது காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்க வானம் திறக்கப்பட்டதும் வானம் அடைக்கப்பட்டதும்,
எலியாவுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அப்படியே நடந்ததுக்கு காரணம் என்னவென்றால், எலியா தேவனுக்கு முன்பதாய் நிற்கிறவனாய் இருக்கிறான். ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? தேவன் கிட்ட நிக்காம, தேவன் கிட்ட நிறைய விஷயத்த சொல்லாம நம்மளா சில காரியத்தை செய்யும் போது அது ஒருவேளை துவங்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா அது அப்படியே நிர்மலமாய் போகிறது. வெட்கப்படுகிறோம், நாம் சில கஷ்டங்களுக்குள்ளாய் காணப்படுகிறோம். ஆனா தேவனுக்கு தெரியப்படுத்தி நாம் செய்யும் போது, தேவ வார்த்தையை கொண்டு நாம் செய்யும் போது, நிச்சயமாய் அந்த அமெரிக்கா தேசம் எப்படி உலகத்திலேயே எழும்பினதோ ஆபிரகாம் லிங்கனுடைய காலத்துல, அதே போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் உங்களுடைய பிசினஸையும் உங்களுடைய வேலை காரியத்தையும் கர்த்தர் செய்ய வல்லமை உடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென். நீங்க சொல்லும் போது வானம் திறக்கும். ஆமென். பக்கத்துல பாத்துங்க, நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா வானம் திறக்கும். மனுஷன் முன்னாடி தலை குனிய மாட்டீங்க. ஹல்லேலூயா. இரண்டாவதாக எலியா செய்ததான காரியம் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தது? முதலாவது, எலியா உலக மனுஷன் கிட்டயோ ராஜா கிட்டயோ பேசும்போது தேவன் கிட்ட பேசிக்கிட்டு, தேவன் கிட்ட ஜெபித்துட்டு பேசுகிறவனாய் காணப்பட்டான். இரண்டாவதாய் நாம் பார்க்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு அறிவுரைகளை சொல்லுகிறேன். நீங்கள் ஜெபித்து விட்டு உங்களுடைய வேலைக்கு போங்க. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், ஜெபம் பண்ணிட்டு ஆன்லைன் கிளாஸுக்கு போங்க. இன்னைக்கு நிறைய ஆன்லைன் கிளாஸுக்கு போற நிறைய பேர் என்ன தெரியுமா செய்யறோம்? நல்லா தூங்குறோம், டபான நேரம் ஆனோம்னா டபான்னு எந்திரிச்சு ஆன்லைன்ல போய் முகத்தை காட்டி இல்ல ஒரு SMS அனுப்பி வந்துட்டேன்னு சொல்றோம். பைபிளை எடுக்காம உங்களுடைய படிப்புக்குள்ள போகாதீங்க. அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், பைபிளை எடுத்து படிச்சு ஜெபித்து ஆண்டவர்கிட்ட பேசிட்டு உங்க கிச்சன் ரூமுக்கு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுங்க. அப்பதான் கர்த்தர் உங்களுடைய செயல்களில வானம் திறந்து ஆண்டவர் கிரியைகளை செய்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது என்ன பார்ப்போம்? 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 36வது வசனத்தையும் 37வது வசனத்தையும் நாம் வாசிக்கிறதை நாம் கேட்போம். வாசியுங்கள். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே, அந்திபலி செலுத்துகிற நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்வேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணோம். பாருங்கள், இங்க நடக்கிற சம்பவத்தை நான் திரும்ப சொல்லுகிறதுக்கு ஆசைப்படுகிறேன். இங்க இரண்டாவது காரியத்தை நான் பார்க்கிற காரியம் என்னவென்றால், பலிபீடத்தின் அருகாமையிலே பலிபீடத்திலே போய் ஜெபிக்க வேண்டும். முதலாவது நாம் பார்த்தோம், மனுஷனிடத்துல பேசுறதுக்கு முன்னாடி தேவனிடத்துல பேசணும்ட்டு. இந்த இரண்டாவது காரியம் எலியா செய்த காரியம் என்னவென்றால், பலிபீடத்துல போய் ஜெபம் பண்ணு, பலிபீடத்துக்கு அருகாமையில போய் ஜெபம் பண்ணு. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டிலே உட்கார்ந்து நான் ஜெபிக்கிறேன் சொல்லிட்டு மாவிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பலிபீடம் என்று சொல்லி உனக்கென்று காணப்படுகிறது. கர்த்தர் உனக்கென்று ஒரு கூட்டத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தர் உனக்கென்று ஒரு தோட்டத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த தோட்டத்துக்குள்ளாக உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறதான பலிபீடத்தில் போய் நீ ஜெபிக்கிற பிள்ளையாயிரு. அங்க பார்க்கிறோம், இவன் பலிபீடத்தில் போய் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அங்க பார்க்கிறோம், பலிபீடத்தில் அந்தி பலி செலுத்துகிற நேரத்திலே. அப்ப பலி செலுத்துகிற நேரத்திலே, பலி எப்பொழுது செலுத்தப்படுகிறது? அந்தி பலி. அங்க வேத அறிக்கைகள் சொல்லுகிறார்கள், சாயங்காலம் கிட்டத்தட்ட 3 மணிக்கு மேலாக ஆண்டவருக்கென்று பலி செலுத்துகிற நேரம் யூதர்களுடைய கலாச்சாரத்துல காணப்பட்டதாய் இருந்தது. இஸ்ரவேலர்கள் 3 மணிக்கு, சாயங்காலம் 3 மணிக்கு தேவனுக்கென்று அந்தி பலி செலுத்துகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அதே நேரத்துல தான் இங்க இந்த எலியா தீர்க்கதரிசி பலி செலுத்துகிறவனாய் காணப்படுகிறான். என்னவென்றால், நம்மளுக்கு தெரியும், பாகாலை வணங்குகிற 450 தீர்க்கதரிசிகள் அங்க காலையில
இருந்து அவங்களுடைய தெய்வத்தை வந்து இந்த பலிகளை அங்கீகரிக்கும்படியாய் கோஷம் விடுகிறார்கள், ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், எல்லாவற்றையும் கூப்பிடுகிறார்கள். எங்கள் தேவனாய் இருக்கக்கூடிய பாகாலே, அந்த தெய்வமே, இந்த தெய்வமே, மொரட்டு தெய்வமே, முறுக்குன தெய்வமே வாங்கன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் அவங்களுடைய தெய்வத்தை கூப்பிடுகிறார்கள் இந்த பாகாலை வணங்குகிறவர்கள். ஆனா நடக்கிற ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயங்காலம் 3 மணி வரைக்கும் கூப்பிட்டு டயர்டா போயிடுறாங்க. எதுவும் வந்த பாடு இல்ல, எதுவும் நடந்த பாடு இல்ல. இந்த 3 மணிக்கு மேலாக எலியா எழும்புகிறான். எழும்பி சொல்லுகிறான், 4 குடத்தை இப்பொழுது வைக்கப்பட்டு இருக்கிற காலைக்கு மேலாக ஊற்றுங்க. அப்ப 4 குடத்தை தண்ணீரை ஊத்துறாங்க. மறுபடியும் சொல்றான், இன்னொரு 4 குடத்தை ஊத்துங்க. மறுபடியும் சொல்றான், இன்னொரு 4 குடத்தை ஊத்துங்க. கிட்டத்தட்ட 3 தடவை 4 குடமான தண்ணீரை ஒரு பலியாக அங்கீகரிக்கப்படக்கூடிய மாட்டின் மேல, காளையின் மேல 3 தடவை 4 குடத்தை வைத்து ஊற்றப்படுகிறது. அங்க பார்த்தா பலி செலுத்த வேண்டிய காளை முழுவதும் தண்ணீரால் நிரம்பப்பட்டிருக்கிறது பலியிடம். இப்ப தண்ணீர் ஊத்துனதுக்கு பிற்பாடு அங்க சொல்லப்படுகிறது, அப்புறமேட்டு இந்த சம்பவம் நடக்கிறது. 35ஆம் வசனத்துல, தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினார். அப்ப எவ்வளவு தண்ணீர் ஊற்ற முடியும்? வாய்க்காலையும் தண்ணீரால் ஊற்றினான். அடுத்ததாக பார்க்கிறோம், அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியா இருக்கக்கூடிய எலியா கூப்பிடுகிறான். யாரை கூப்பிடுகிறான் என்றால், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய் இருக்க கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர்தான் தேவன். இந்த ஒரு வசனத்துல 3 காரியங்களையும் அடையாளப்படுத்தப்படுகிறது. பலிபீடத்துல அவன் என்ன செய்கிறான்? பலியை ஆயத்தப்படுத்தின அவன் பலிபீடத்திற்கு அருகாமையில நின்று ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில நிறைய பேர் சொல்லுவாங்க, வீட்டிலே ஜெபம் பண்ணா போதுங்க, நான் என் மொட்டை மாடியிலே ஜெபம் பண்ணா போதுங்க, மொட்டை மாடியிலே ஆண்டவர் வானத்தை திறந்து கொடுத்துறாருங்க அப்படின்ட்டு. ஆண்டவர் இங்க நாம் கற்றுக்கொள்ள முடியும். பலிபீடத்தில் ஜெபிக்கிறவனாய், பலிபீடத்தில் அந்தி பலி செலுத்துகிற நேரத்தில் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். இந்த நாட்களில சர்ச்லயும் ஜெபிக்கணும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. சர்ச்லயும் பலிபீடத்துல ஜெபிக்கணும் சொல்லி சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா அங்க ஒரு வல்லமை உண்டு. அங்க உன் ஜெபம் கேட்கப்படும், அங்க உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்படும். பலிபீடத்தில் சாதாரணவைகள் அல்ல, பலிபீடத்தில் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய கண்கள் எப்போதும் காணப்படுகிறவைகளாகவும் தேவன் நுகர்ந்து கொள்ளக்கூடிய காரியம் அங்க காணப்படுகிறபடியால் பலிபீடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க வீடுகள்ல ஜெபிக்கிறது நல்லதுதான். ஆனா உங்களுடைய ஜெபம் அநேக வேளையில பலிபீடத்தில் வந்து ஜெபிக்கிற ஜெபமா இருக்க வேண்டும். மற்றவர்களை காட்டிலும் ஒரு வித்தியாசமான காரியத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் பலிபீடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் 450 பாகால் தீர்க்கதரிசிகள் செய்ய முடியாத ஒரு காரியங்கள் இப்பொழுது நடக்க வேண்டும் என்று சொல்லி அது எலியா என்ன சொல்லுகிறான்? பலிபீடத்தில் ஜெபிக்கிறான். அவனுடைய ஜெபத்தினுடைய ஸ்டைல பாருங்க. அவன் கூப்பிடுகிறான், இஸ்ரவேலில் நீர்தான் தேவன். முதலாவது காரியம், பலிபீடத்துல எப்படி ஜெபிக்கணும்? பலிபீடத்துல நான் வந்துட்டேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், எனக்கு ஒரு வித்தியாசம் என் வாழ்க்கையில காணப்பட வேண்டும், நான் பலிபீடத்தையே நான் நோக்கி வருகிறேன். வருகிறவர்கள் நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலைமையோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றால், இஸ்ரவேலில் நீங்க தான் ஆண்டவரே பெரியவர், நீர்தான் எங்களது தேவன் என்ற எண்ணம் 100% ஜெபிக்கிற பிள்ளைகளுக்குள்ளாய் நிறைந்திருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நிறைய வேளை நம்மளுக்கு இந்த அற்புதம் நடக்கணும், இது நடக்கணும், அது நடக்கணும் சொல்லி நம்ம அநேக வேளையில நம்மளுடைய மனசை ஃபுல்லா நம்முடைய தேவைகளினாலே ஃபில் பண்ணி வச்சிருப்போம். இல்ல, ஆண்டவர் பார்க்கிறார்,
ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் நம்மளை சீர்தூக்கி பார்க்கிறார், நம்மளை ஸ்கேன் பண்ணி பார்ப்பார்னு சொல்றேன். நம்மளை பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்துல தேவைகள் நிறைய இருக்கிறதா, இல்ல அந்த இடத்துல தேவன் தான் பெரியவர் என்று சொல்லி நினைப்புள்ள இதயத்தோடு காணப்படுகிறோமா? அந்த ஒரு துதியும் அந்த ஒரு எண்ணங்களும் தான் தேவனை மகிமைப்படுத்துகிறவைகளா இருக்கிறது. அங்க அவன் எப்படி ஜெபிக்கிறான் என்றால், என்னுடைய முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே இஸ்ரவேலின் தேவன், நீங்க தான் தேவன் என்று சொல்லி ஆணித்தரமாய் சொல்லுகிறான். இரண்டாவதாய் நான் பார்க்கிறேன், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் உம்முடைய பிள்ளை என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும். அந்த ஒரு எண்ணம். நீங்க யாரு? இப்ப பலிபீடத்துக்குள்ளாக வந்திருக்கிறீங்களே, நீங்க முதலாவது தேவன் தான் என்னுடைய தேவன் தான் உண்மையான தேவன் என்று சொல்லி எண்ணம் ஃபுல்லா இருக்க வேண்டும். இரண்டாவதாக பலிபீடத்தில் வரும்போது நாம் எப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களா இருக்க வேண்டும் என்றால், நான் உம்முடைய பிள்ளை, உங்களுடைய ஸ்தானத்தை, உங்களுடைய காரியத்தை, நான் உங்களுடைய ஊழியக்காரன், நான் உங்களுடைய பிள்ளை என்ற எண்ணத்தினால நிரப்பப்பட்டவர்களாய் கடந்து வர வேண்டும். அடுத்ததாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன். தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனிடத்தில் ஏற்கனவே வார்த்தையின்படி செய்கிறவர்களாய் கடந்து வர வேண்டும். தேவ வார்த்தையின்படி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த 3 காரியங்கள் பலிபீடத்தின் ஜெபத்துக்குள்ளாய் அடங்கி இருக்கிறது. ஒன்று, தேவன் தான் என்னுடைய தேவன் என்ற ஒரு எண்ணம். இரண்டாவது, நான் உம்முடைய பிள்ளை என்ற ரிலேஷன்ஷிப், நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய ஊழியக்காரன், நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு உணர்வினால் நிரப்பப்பட்டு பலிபீடத்தில் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, உங்க வார்த்தையின்படி கீழ்ப்படுகிற பிள்ளை என்பதை, உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறவன் என்றதை அடையாளத்தோடு, உம்முடைய வார்த்தை, உங்க வார்த்தை எனக்குள்ளாக இருக்கிறது, உங்க வார்த்தையை நான் ஃபாலோ பண்ற பிள்ளை, நான் உங்க வார்த்தையை படிக்கிற பிள்ளை, நான் உங்க வார்த்தையை படி நடக்கிற பிள்ளை என்ற உணர்வு நம்மளுக்குள்ளாய் காணப்பட வேண்டும். இப்படித்தான் எலியா என்ன செய்கிறான்? வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு எனக்கு இந்த காரியத்தை விளங்க செய்யுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்கணுமா, ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம்னா எல்லாம் நடந்துரும். டாடிட்ட சொல்லிட்டேன் எல்லாமே நடந்துரும், டாடி பாத்துக்குவாரு, அப்பா பாத்துக்குவாரு, என்னுடைய தகப்பனா இருக்கிற அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு சொல்லிட்டு நம்ம ஈஸியா சொல்றோம். கேட்டா விசுவாசம் சொல்லலாம், அப்படி ரொம்ப 100க்கு 100 பெர்ஃபெக்ஷனா சொல்லலாம். இல்ல, எலியா ராஜாக்கு முன்னாடி நின்று நிற்கும் போதும் ஜெபிக்கிறவனா இருக்கிறான். இப்பொழுது நாம் பார்க்கிறோம், பலிபீடத்துல ஜெபிக்கிறவனா இருக்கிறான். பலிபீடத்தினுடைய ஜெபம் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஜெபம். பலிபீடத்துல ஜெபிக்கிற ஜெபம், தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் கர்த்தர் செய்யாமல் போகிறவர் அல்ல. ஒரு பராக்கிரமான காரியங்களை உங்க வாழ்க்கையில கட்டாயம் நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் பலிபீடத்துல இப்படிப்பட்ட 3 தன்மையோடு வந்து கிடங்க, கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கட்டாயம் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், அந்தி பலி செலுத்துகிற வேளையில, முக்கியமா இன்னொரு காரியத்தை நான் அதுல சொல்லுகிறேன். பலி செலுத்துகிற வேளையில, அது நான் சொன்னேன் சாயங்காலம் 3 மணி என்று. அந்த சாயங்காலம் 3 மணி போலத்தான் அந்தி பலி செலுத்துகிற வேளையில தான் கன்றுக்குட்டிகளையோ காளைகளையோ இல்ல புறாக்களையோ அவைகள் அறுத்து துண்டித்து பலிகளை செலுத்தி ரத்தம் சிந்தப்படுகிற அந்த பலி, அந்தி பலியான அந்த நேரத்துல தான் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவானவரும் அதே அந்தி பலி வேளையில தான் அவர் பிதாவுக்கு முன்னிலையில தன்னை, நம்மளுக்கு முன்னிலையில் தன்னை ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இதை கண்ட பிதாவானவர் என்ன செய்தார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் மேல மனதுருகி அவரை திரும்ப என்ன செய்தார்? உயிர்ப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். நம்ம சிலுவையின் பாடுகளின் போது பிதாவின் உள்ளம் என்ன செய்கிறது? மனதுருகினது. இந்த நாட்கள்ல
பலிபீடத்துல நீங்க வந்து அந்தி பலி செலுத்துவீங்கன்னா, பலிபீடத்துல வந்து நீங்க ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்கன்னா, பிதாவானவர் மனதுருகுகிறவராயிருக்கிறார். வீட்டுல ஜெபிக்கிறதுக்கும் பலிபீடத்துல ஜெபிக்கிறதுக்கு வித்தியாசம் உண்டு. வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது, பலிபீடத்துல ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பிதாவானவர் மனதுருகுவாராம். எவ்வளவு பெரிய காரியம்! நீங்க எவ்வளவு பெரிய காரியத்தை கொண்டு வந்து இந்த பலிபீடத்துல இந்த 3 எண்ணத்தோடு உங்களுடைய பலிகளை ஒப்பு கொடுக்கும் போது பிதாவானவர் நம்முடைய காரியத்தின் மேல் மனதுருகுவார். தீராத வியாதிகள் தீரும், தீராத பிரச்சனைகள் கண்டிப்பாய் கர்த்தர் மாற்றி போடுவார். ஒப்பு கொடுத்து பிதா மறுரூபம், பிதா என்ன செய்வார்? மனதுருகுகிறதை நம்முடைய வாழ்க்கையில காண முடியும். எலியா இந்த ஜெபத்தை வெறும் ஒரு 40 வினாடிக்குள்ளாக செய்தான் என்று சொல்லப்படுகிறது. எலியா தண்ணீரெல்லாம் ஊற்றப்பட்டிருக்கு, நெருப்பு எரியணும்னா அந்த இடத்துல தண்ணீர் இருக்க கூடாது. ஆனா இவன் தண்ணீரை 3 தடவை ஊற்ற சொல்லுகிறான். அடுத்து என்ன நடக்குது? இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்தான். பலிபீடத்துல பலியாக ஜெபித்த ஜெபம் விளைவு என்ன தெரியுமா? வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி இறங்கி அந்த பலியை, அந்த தண்ணீரை, அங்க இருக்கிற மண்களை முதற்கொண்டு நக்கி போட்டது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், பலிபீடத்துல ஜெபிச்சீங்கன்னா அங்க அநேக சூழ்நிலைகள் தண்ணீரால எதெல்லாம் இருக்கக்கூடாதோ, பலி செலுத்துகிற இடத்துல தண்ணி தீ வரணும்னா அங்க தண்ணீர் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் இருந்தாலும், எதிர்மறையான காரியம் உங்க வாழ்க்கையில இருந்தாலும் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடை இல்லாமல் நடக்கும். ஆமென். உலகத்தினுடைய தடைகள் எவ்வளவுதான் ஊற்றப்பட்டாலும், எத்தனை குடங்கள் தண்ணீர்கள் ஊற்றப்பட்டிருந்தாலும் உங்க வாழ்க்கையில கட்டாயம் கர்த்தர் இறங்கி செய்வேன் என்று சொல்லுகிற காரியம், பலிபீடத்திற்கு நேராய் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பிதாவானவர் மனது உருகிட்டாருன்னா எவ்வளவு பெரிய தடை இருந்தாலும் அந்த தடைகளை எடுத்து போட்டு மண்களையும் நக்கி எடுத்து போட்டது என்று சொல்லப்பட்டதை போல உங்க வாழ்க்கையில கர்த்தர் இறங்கி கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகையால் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்காதீங்க. உங்க குடும்பம் நல்லா இல்லாம நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு மெயின் காரணம் பலிபீடத்துல வந்து ஜெபிக்காத காரியம். அந்தி பலி செலுத்துகிற வேளையில வந்து பலிகளை செலுத்தாததுனால தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அண்ணன்மார்களுக்கு, அருமையான குடும்பத்தை நடத்துகிற அருமையான குடும்ப தலைவிமார்களுக்கு நான் சொல்லுகிறேன், பலிபீடத்தில் வந்து ஜெபிங்க. பலிபீடத்துல வந்து ஜெபிங்க. பலிபீடத்துல வந்து உங்களுடைய கைகளை உயர்த்தி முழங்கால் படிட்டு கண்ணீரோட ஜெபிங்க. பிதாவானவர் மனதுருகுகிறவராய் காணப்படுவார். ஆமென். திரும்பவுமா நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு சூழ்நிலைகளை காரணம் காட்டிக்கிட்டு இருக்காதீங்க. அது இப்படி இது எப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க தனியா எங்கனாலும் போகலாம், எங்கனாலும் வரலாம். நீங்க போய் பலிபீடத்துல வந்து தேவ சமூகத்துல நீங்க கிடக்கும் போது கர்த்தர் கட்டாயம் உங்கள் மேல பிதாவானவர் மனதுருகி காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென். மூன்றாவதாய் நாம் பார்க்க போகிறோம், வாசியுங்கள். முதலாவது நாம் பார்த்தோம், ராஜாவா இருக்கக்கூடிய மனுஷனுக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி தேவனிடத்தில் அவன் ஜெபித்துட்டு பேசிட்டு தான் மனுஷங்கிட்ட பேசுகிறவனா இருந்தான். இரண்டாவது, அவன் பலிபீடத்தில் வந்து ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். மூன்றாவதாய் நாம் பார்க்க போகிறோம் 1 ராஜாக்கள் 19:4 வாசிங்க. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொங்க, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவன் சொல்றான். போதும் ஆண்டவர், இந்த வாழ்க்கையில பிரச்சனை. நான் உன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது வானத்துல இருந்து அக்கினி வந்தது உண்மைத்தான். என் மேல மனதுருகுனீங்க. என் வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் எல்லாம் நடந்ததெல்லாம் உண்மைத்தான். ஆனா இப்ப ஒரு பிரச்சனை இருக்கு தெரியுமா? இப்ப எல்லாருக்குமே அதுதான் மேட்ரு. எல்லாருக்குமே கடந்து வந்ததெல்லாம் பெருசா தெரியாது. ஆனா இப்ப இருக்கிறதா பெருசா நம்ம பார்ப்போம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவானவர் என்ன போதிக்கிறாருன்னா, நீ கடந்து வந்த பாதைகளை நீ நினைச்சாலே
இப்ப இருக்கக்கூடிய யோர்தானை கடப்பாய், நீ இப்ப இருக்கிறதான செங்கடலை கடப்பாய், நீ கடந்து வந்ததான சூழ்நிலைகளை, எகிப்தின் அனுபவத்தை நீ நினைச்சாலே போதும், இப்ப இருக்கக்கூடியதான பெரியதான எரிகோவை தவிடு பொடியாய் மாற்றுவாய், கானானை சுதந்தரிப்பாய் என்று தேவன் இப்படியாக சொல்லிக் கொடுக்கிறார், போதிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாட்களில நம்ம அதுதான் நம்ம செய்கிறோம். நம்மளுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை, எலியா இவ்வளவு சகாப்தங்களை செய்தவனாய் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருகிறது. எசபேல் சொல்கிறார், 450 தீர்க்கதரிசிகள், என்னுடைய பாகாலை வணங்குகிற தீர்க்கதரிசிகளை எப்படியெல்லாம் நீ கொன்னியோ, ஒவ்வொருத்தவங்களுக்கு செஞ்ச மாதிரி இதே நாளைக்கு இதே நேரத்துல உனக்கு இப்படித்தான் செய்வேன்னு சொல்லிட்டு சவால் விட்டோன்னா ஓடி போயிறாரு. ஓடியே போயிறான், பேர்சபாவுக்கு ஓடியே போயிறான். ஓடி போய் அங்க ஆண்டவர் கிட்ட போய் கிடக்குறான். ஆண்டவர் கிட்ட போய் சொல்றான். அவன் கிட்ட அதுலயும் ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? அப்பயும் ஆண்டவர் கிட்ட போய் கிடக்குறான். அதுதான் ஒரு நல்ல குணம். என்னதான் நடந்தாலும், என்னதான் நடக்காம போனாலும் ஆண்டவர் கிட்டயே போகிறான் பாருங்க எலியா. அதனாலதான் ஆண்டவர் அவனை மரணத்தை பார்க்க விடாம அப்படியே அவனை தூக்கிட்டாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் அப்படித்தான். எது நடக்குதோ நடக்கலையோ, நான் ஆண்டவரை மட்டும் பார்ப்பேன்னு சொல்லி பார்க்க எலியா அப்படி பார்த்தான். நடந்தது என்ன தெரியுமா? ஏனோக்கை கர்த்தர் எப்படி மரணத்தை காணாமல் அப்படியே தூக்கிட்டாரோ, அதே போல ஆண்டவர் இந்த எலியாவையும் கர்த்தர் மரணத்தை பார்க்காமல் தூக்கி விட்டார். நடந்தது என்ன தெரியுமா அங்க சம்பவம்? இவன் பயந்து, போதும் இந்த பிரச்சனை நிறைந்த இந்த வாழ்க்கை, என்னுடைய லைஃப் போதும் ஆண்டவரே, நீங்களே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுத்தான். சூறைச்செடியின் அனுபவத்திலும், கசந்த அனுபவத்திலும், கசப்புகள் நிறைந்த, வேதனைகள் நிறைந்த, துரோகம் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட நிலைகளிலும், பிரச்சனைகள் நிறைந்த சூழ்நிலைகளிலும் அவன் கடந்தது எங்க தெரியுமா? ஆண்டவர் கிட்ட தான் போய் சொல்றான். போதும், என் லைஃப முடிச்சிருங்கன்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட தான் போய் சொல்றான். ஆனா இன்னொருத்தன் ஆண்டவர் கிட்ட போய் சொல்றான், நான் மடிஞ்சு போயிருன்னு சொல்றான். சிம்சோன், வாசிங்களே, நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 30வது வசனம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்கள். என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவது என்று சொல்லி அவனே சொல்றான். சிம்சோன் தான் கேட்கிறான், ஆண்டவரே ஒரு விஷயம் என்ன மன்னிச்சு என்ன அந்த பெலிஸ்தருக்கு முன்னாடி உங்களுடைய ஆவியை கொடுங்க, இந்த ஒரு வாட்டை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறான். அதே மாதிரி ஆண்டவர் கொடுக்கிறாரு. கொடுத்ததோட பேசாம இருந்தா பரவாயில்ல, சொல்றான் அந்த ஒரு வாட்டை எனக்கு கொடுங்க, என் ஜீவன் இந்த பெலிஸ்தியர்களோட என்ன செய்ய கடவுது, மடிய கடவுது என்று சொன்னான். அதே போல மடிந்து போயிற்று. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆவியை உடையவர்களே, தேவனால் அபிஷேகம் பெற்றவர்களே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தேவனுடைய வசனத்தை படிக்கிற பிள்ளையே, நீ உன் வாயினால நீ எதை சொல்றியோ அது உன் வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். ஆமென். சிம்சோன் சொல்றான், அவன் நல்லவனோ கெட்டவனோன்றது ரெண்டாவது, ஆனா தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன், நசரே விரதத்தை கொடுத்து அவனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் மேல தேவனுடைய ஆவி வந்தபோது அவன் சொன்னான், இந்த பெலிஸ்தரோட நான் செத்து போயிடுறேன் அப்படி சொன்னான். அதே போல மடிந்தான். ஆனா அதே பேர் பிரிக்கப்பட்டவன், அதே போல தேவனை போல தேவனிடத்திலே ஜெபித்து வாழ்க்கையில காணப்பட்ட எலியா சொல்றான், ஆண்டவர் கிட்ட போய் சொல்றான், போதும் ஆண்டவரே என் வாழ்க்கை நீங்க பார்த்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்றான். சாய்ஸ் யார்கிட்ட கொடுக்கிறோம்? ஆண்டவர் கிட்ட கொடுக்கிறோம்னா ஆண்டவர் மரணத்தை பார்க்காம தூக்கி எடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் செத்து போனா நல்லா இருக்குமே அப்படின்னு உங்க குடும்பத்துல சொல்லாதீங்க. நான் இருக்கிறதுக்கு இல்லாமல் போனா நல்லா இருக்குமே உங்க வாயினால சொல்லாதீங்க. நீங்க சர்ச்சைக்கு தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரல, நீங்க சர்ச்சைக்கு வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அநேக வருஷங்கள் ஆயிற்று. உங்களை குறித்துதான புள்ளி விவரங்கள் பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு
இன்னைக்கு உங்க வாயினால நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது கட்டாயம் நடைபெற்று விடும். உங்க வாயினால சொல்லுகிற வார்த்தைக்கு பவர் இருக்குங்க. நீங்க அத ஜெபத்துக்கு நேராய் மாற்றும் போது உங்க ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில வல்லமைகளை வெளிப்படுத்துகிறவைகளாய் காணப்படும். ஆமென். அங்க பார்க்கிறோம், எலியா போதும் ஆண்டவரே, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, இந்த வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் தனியா பேசவால போய் தான் கிட்ட யாருமே வேலைக்காரங்களாம் தள்ளி ஓரமா நின்றுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போய் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான். அங்க நடக்கிற விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தர் அதற்கு பிற்பாடு அவனுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து மரணத்தை பார்க்காம அவனை தூக்கிட்டு போறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் சொல்லுவேன், நாம் நித்திய மரணத்தை பார்க்காதவர்களாய், நாம் நிச்சயமாய் தேவனுக்குள்ளாக நாம் மரிக்கிற பிள்ளைகளாய் காணப்படும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நாட்கள் முதலாவது காரியத்தை நாம் பார்த்தோம். எலியா 3 விதங்களில் அவன் ஜெபித்தான். ஒன்று, மனுஷங்கிட்ட போய் பேசுறதுக்கு முன்னாடி, கேட்கறதுக்கு முன்னாடி, மனுஷங்கிட்ட எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் ஆண்டவர்கிட்ட ஜெபித்தான், பேசினான், எதிர்பார்த்தான். அவனுடைய காரியத்தை கர்த்தர் அவன் வாயிலிருந்து என்ன வந்துச்சோ அதுவே கர்த்தர் அவனுக்கு செய்து கொடுத்தார். இரண்டாவதாய் நாம் பார்க்கிறோம், அவன் வீட்டுல உட்கார்ந்து ஜெபிக்கல, பலிபீடத்துல அருகாமையில வந்து ஜெபித்தான். அந்த ஜெபத்துக்கு பரலோகத்தில் இருக்கிறதான பிதாவானவர் மனதுருகினார். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஜெபத்தை பலிபீடத்தில், ஆலயத்தில் வந்து ஜெபிப்பீர்கள் என்றால் அநேகர் ஆலயத்தை மறந்து போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்ன மறந்தீங்கன்னா நான் உங்களை மறந்துடுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எவர்கள் மறக்காதவர்களாய் தேவனுடைய சன்னிதானத்துல, தேவனுடைய பலிபீடத்தில் வந்து ஜெபிக்கிறீர்களோ கர்த்தர் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் தம்முடைய மனசு உங்களை குறித்ததான உருக்கத்தினால காணப்படும். மூன்றாவதாய் நான் பார்க்கிறோம், ஐயோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு உங்க வாயில ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசிவிடாதீர்கள். நாட்கள் அப்படித்தான் பேசின நியாயாதிபதியா இருந்த சிம்சோன் மடிந்து போனான். ஆனா இந்த எலியா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய வேதனைகளை தேவனிடத்தில் சொன்னார். ஆனா ஆண்டவர் அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து அதற்கு பிற்பாடு அவனை மரணத்தை பார்க்காதபடி அவனை மகிமைக்குள்ளாய் கொண்டு போனார். தேவ பிள்ளையே, இப்படி 3 விதத்தில் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். கட்டளை மொழி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இயேசுவே, என்னுடைய ஜெபம் பலிபீடத்துக்கு அருகாமையில ஜெபிக்கிற ஜெபமா இருக்கட்டும். நான் பலிபீடத்துல போய் ஜெபிக்க வேண்டும். நான் மனுஷன் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் ஜெபிக்க வேண்டும். ஆய திறந்து சொல்லுகிறீங்களா? இயேசுவே, இத்தனை நாள் நான் பட்ட அவமானம், நான் பட்ட கேவலங்கள் எல்லாம், நான் எதிர்பார்த்ததெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கலன்னு சொல்லிட்டு நான் புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் மனுஷங்கிட்டே எதிர்பார்த்துட்டேன். இல்ல, நான் என் ஆண்டவர் கிட்ட ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன். நான் மனுஷங்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் கிட்ட நான் சொல்ல வேண்டும்னா, என் ஆண்டவர் மனுஷங்கிட்ட போய் நிக்கிற காரியங்கள், மனுஷனுக்கு முன்னாடி நான் செய்யற காரியங்களை அது அப்படியே நிறைவேற வைப்பார். என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் ஒரு நாளும் மனம் தளர்ந்து போவதில்லை. என் ஆண்டவர் தானே நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு என் ஜெபம் அப்படியாய் மாறட்டும். கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறீங்களா? பலிபீடத்துல வந்து ஜெபிப்பேன், ஆலயத்துல வந்து ஜெபிப்பேன். எந்த சூழ்நிலைகளையும் நான் சாதகமாய் வைக்கிற ஆள் அல்ல. எனக்கு சாதகமா நான் திருப்பிக் கொள்கிறது அல்ல. எனக்கு சாதகமாய் வசனங்களை திருப்பிக் கொள்கிறது அல்ல. எனக்கு சாதகமான நிலைகளை நான் தேர்வுபடுத்துகிற ஆள் அல்ல. பலிபீடம், பலிபீடம், பலிபீடம். பலிபீடத்துல போய் ஜெபம் பண்ணீங்கன்னா பிதா மனசுருகுவாருங்க. பிதாவே மனசுருகுவாரு. அந்த பிதா உங்களை பார்த்து மனது உருகினார்னா உங்க காரியம் நிறைவேறாமல் போகாது. வானத்திலிருந்து உங்களுடைய தடைகள் எல்லாம் உடைக்கக்கூடிய ஒரு வல்லமைகள் கடந்து வரும். அது தண்ணீரா இருக்கட்டும், அது மண்ணா இருக்கட்டும், அது உலகத்தில் இருக்கக்கூடிய 450 எதிரிகளா இருக்கட்டும், கர்த்தர் இறங்கி வந்து அவங்களுடைய கண்களுக்கு முன்பதாய் ஆச்சரியங்களை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். எஸ், எலியா பலிபீடத்துக்கு முன்பதாய் நின்று ஜெபித்தார்.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பலிபீடத்துல வந்து ஜெபிப்பேன். என் பலிபீடம் ஆலயத்தில் இருக்கிற பலிபீடத்தை நான் பிடிப்பேன். பலிபீடத்தை பிடித்து நான் ஜெபிப்பேன். கல்வாரியில் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் பிடித்து ஜெபிப்பேன். பிதாவானவர் மனதுருகட்டும், பிதாவின் சித்தமின் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லி என் கரங்களை உயர்த்துவேன் என்று சொல்லுகிற பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்க்கிறார். உன்னுடைய பொருத்தனையை கர்த்தர் பார்க்கிறார். எந்த ஒரு காரியமும் தடைகள் அல்ல. கர்த்தர் நாட்கள தடைகளை குறித்து போடுகிறவர், உனக்கு முன்பதாய் கோணலான வழிகளை சபைப்படுத்துகிற ஆண்டவர். இந்த நாட்கள்ல கடந்து வருகிறாயே, பிதாவுடைய இரக்கம் வருகிறது, பிதாவுடைய மனதுருக்கம் உங்க மேல வருகிறது. வீட்டுல ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளையே, உங்க மனசோட ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க சொல்லுகிற காரியத்தை கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறாரு. அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ செய்ததான பக்திக்கும் விருத்திக்கும் ஏதுவான காரியங்களுக்கு பிதாவானவர் இந்த நாட்கள் மனதுருக்கி கொண்டிருக்கிறார் உங்க மேல. இந்த நாட்கள் ஒரு பலத்த காரியம் ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கை நடக்க போகிறது. ஜெபம் 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 இந்த நாட்கள் அசைவை ஏற்படுத்த போகிறது. தாவீது சொல்கிறார், கர்த்தரின் வலது பாரிசத்தில் நான் வைத்திருந்தபடியா என்றைக்கும் நான் அசைக்கப்படாமல் இருக்கிறேன். கர்த்தர் இந்த நாட்ல பயங்கரமான காரியத்தை செய்ய போகிறார். ஆவியானவரே, இந்த நாட்கள் அசாதாரணமான காரியங்களை செய்யுங்க. எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யுங்க. உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா பலிபீடத்துல வந்து ஜெபிங்க. உங்க வேலைகள் நிரந்தரமாய் ஆசீர்வாதமா இருக்கணும், ஒரு முன்னேற்றமா இருக்கணும்னா பலிபீடத்துல வந்து ஜெபிங்க. பிதா மனது உருகுவாரு, பிதா அந்த காரியத்தை நிறைவேற்றுவாரு. நீங்க மறுவிருப்பமடைய செய்வாரு. கரங்களை காட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பேசுகிற ஆண்டவர், அவர் நன்மைகளினால நிரப்புகிற தேவனாய் இருக்கிறாரு. அல்லேலூயா. உம்மை போல நல்ல தெய்வம் வேற யாருமே இல்லை என்று சொல்லி அவரை நாம் புகழ்ந்து நாம் பாடி அவரை நாம் ஆராதிப்போமா? அல்லேலூயா. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. பிள்ளைகள் ஆகி இருக்கிற எங்களை நாங்க எப்படி எல்லாம் ஜெபங்களை ஏறெடுக்கணும்,
எப்படிப்பட்ட எண்ணங்களோட உங்க பலிபீடத்துக்கு வரணும்? நாங்க வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணா ஜெபத்தை கேட்பீங்க, ஆனா பலிபீடத்துல வந்து ஜெபித்தோம்னா பிதாவுடைய மனதுருக்கத்தை நாங்க பெற்றுக்கொள்ளுவோமே. மேலான காரியத்தை எங்களுக்கு சொல்லி தருகிறீங்கப்பா. நாங்க ஒரு காரியத்தை இது நல்லதுன்னு சொல்லி நாங்க செஞ்சா அதை காட்டிலும் மேலான நல்லதை எங்களுக்கு போதிக்கிறவர். வீட்டில இருந்து ஜெபிக்கிறத காட்டிலும் பலிபீடத்தை நோக்கி ஜெபிக்கிற ஜெபங்கள், பலிபீடத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் பிதாவுடைய இரக்கத்தை சுதந்திரிக்க வைக்கிறது. எங்களுக்கு அதுதானப்பா வேணும். இன்னைக்கு எங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிற இடமா இருக்கக்கூடிய பலிபீடத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆளுகை செய்ய. என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் எங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை முக்கியம். ஏன்னா நாங்க இப்ப ரட்சிக்கப்படல, எங்களை கிறிஸ்துவானவர் எங்களை முன்குறித்த நாட்களில் இருந்து ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் காணப்படுகிறோம். எங்க வாயின் வார்த்தைகளில் நாங்கள் ஆண்டவரே சிம்சோனை போல அல்லாதபடி எலியா சொன்னது போல ஆண்டவரே வாழ்க்கை கர்த்தர் மறுரூபம் அடைய செய்ய, மரணத்தை பார்க்காத ஒரு ஜீவியம் எங்க வாழ்க்கையிலும் நடக்கட்டும். பெரிய காரியங்களை செய்ய இந்த நாட்கள்ல அநேகரை ஜெபிப்பதற்கு கர்த்தர் உற்சாகப்படுத்துங்கப்பா. அநேகர் ஆலயத்துல வந்து பீடத்தை பிடித்து ஜெபிக்கட்டும். பிதாவுடைய இரக்கத்தை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். அவங்க வாழ்க்கையில நன்மைகள் உண்டாயிருக்கட்டும். அநேக சாட்சிகளை சொல்ல கர்த்தர் கிருபை செய்ய. ஆண்டவரே என்ன செய்வதென்று தெரியலையே என்று சொல்லி மூளையில நின்று கொண்டிருக்கிறவங்களுக்கு கர்த்தர் வழிகளை இன்னைக்கு போதித்து தந்திருக்கிறதுக்காக நன்றி. உம்மால எல்லாம் ஆகும். உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் இந்த நாட்கள்ல கிருபை பாராட்டுங்க. ஜெபத்தை கேளுங்க. வேலைகளை செய்கிறவர்களை ஆசீர்வதிங்க. பிசினஸ் செய்கிறவர்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும். பிள்ளைகளை எல்லாரையும் படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே ஞானத்தை ஆண்டவரே அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தான், அதுக்கப்புறமேட்டு ஆன்லைன் கிளாஸஸ். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தான், அதுக்கப்புறமேட்டு எங்களுக்கு ஸ்கூல் ஆண்டவரே, அதுக்கப்புறமேட்டு எங்களுக்கு ஸ்டடீஸ் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. உமக்காக வைராக்கியம் பாராட்டினவர்களை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறீங்களே, அப்படியாய் உயர்த்துங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னியுடைய ஐக்கியமும் இந்த நாட்கள்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு இணைந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்கிறார். பிதாவானவருடைய உருக்கத்தை, மனதுருக்கத்தை பலிபீடத்துல நீங்க பெற்றுக்கொள்வீங்க. எலியாவை காட்டிலும் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.